காத்துல கோலம் போட்டுருக்க இல்ல மச்சான், எனக்கு பெயிண்டிங் கான்ட்ராக்டர் கிடைச்சிருக்கு. ஆமா மச்சான், நீ சேர்த்துக்கடா. ஒரு ஆளே போதுன்ட்டேன். ஒரு ஆள்? ஆமா, அவன் சொன்னா 10-14 ஆகும்னா, நான் சொன்ன நான் ஒரே ஆளு 2 hours பண்ணி கொடுக்குறேன். அதுக்குதான் இவ்வளவு யோசனை பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன். 2 மணி நேரத்துல? ஆமா. டப்பா கிப்பா பெயிண்ட் அடிக்கணுமா? டேய், டப்பாலா இல்லடா, பெரிய கான்ட்ராக்டர் அது. பெரிய கான்ட்ராக்டர் மேரலோ. ஏய், நீ வேற ஒண்ணு. பிளைட் மச்சான். பிளைட்டா? ஏய், பிளைட் இல்லடா, பிளைட், ஏரோப்ளேன். ஏரோப்ளேனா? அவன் மேல பறக்குது அது. குழந்தைங்க விளையாடுற பொம்மை ஏரோப்ளேனா? டேய், மேல பறக்குதுன்னு சொன்னல. மேல பறக்கிற ஏரோப்ளேனுக்கு பெயிண்ட் அடிக்கிறது கான்ட்ராக்டா? 2 hours பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டேன். ஏர்போர்ட் போயிருக்கிறியா? டேய், பிளைட்லயே போயிருக்கேன்டா. பாத்துருக்கிறியா? ஏண்டா, பிளைட்லயே போயிருக்கேன்னா அவ்வளவு பேர் உட்காந்து போவாங்கடா. இல்ல அது வெளியில எவ்வளவு பெருசு இருக்குன்னு தெரியல. பெருசு இருக்குன்னு தெரியுதுல்ல மச்சான். டேய், அவ்வளவு பெருசா 2 மணி நேரத்துல எப்படி அடிப்பேன்? ஆண்டவா, அறிவில்லாதவங்க எல்லாம் ஏன் இந்த பழக்கத்துக்கு வச்சிருக்கேன்னு தெரியலையே. டேய், நீ சொல்றதா மச்சான், கீழே இருக்கும்போது தான் பெரிய பிளைட்டா இருக்கு. ஆமா, அவ்வளவு அகலம் இருக்கு. கண்டிப்பா ரெக்கையில ஏறி அடிக்கிறதே 14 ஆகும். ஆனா அதே பிளைட்டு மேல பறக்கும் போது துண்டாயிடுது இல்ல. அப்ப நம்ம பிரஷ், ஒரு 4 inch பிரஷ்ல பெயிண்ட் எடுத்து அப்படி ஒரு இது இப்படி ஒரு இது 2 மணி நேரம் கூட தேவைடா. 2 செகண்ட்ல முடிக்கலாம் இருக்க மச்சான். இவன் என்ன அவ்வளவு அவசரமா போறான்? ஒருவேளை இவன் அந்த கான்ட்ராக்டை தட்டி படிக்க போறானோ? யார் குழி பறிக்கிறானே தெரிய மாட்டேன். ஆண்டவா.